அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்துப் பதிவு. இன்னைக்கு சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ், மூட் அவுட், டிப்ரஷன். சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா, ஸ்கூல்ல இன்னைக்கு போர்ஷன்ஸு, பாடம் அந்த காலத்த விட அதிகம். அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு 5 சப்ஜெக்ட்டோ, 6 சப்ஜெக்ட்ஸோ எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு எக்சர்சைஸ் எடுத்தாங்கன்னா, இதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அப்ப எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எல்லாமும் பண்ணணும். மறுநாள் டெஸ்ட்டுக்கும் படிக்கணும். வர அப்கமிங் ரிவிஷன் எக்ஸாம்ஸ், மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் படிக்கணும். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க மியூசிக் கிளாஸ் போணும். எக்ஸ்ட்ரா இப்போவே ஐஐடிக்கெல்லாம் 6த்துலேயே கோச்சிங் போட்டுடுறாங்க. இந்த மாரி பேரண்ட்ஸ் அந்த குழந்தையோட ஃப்யூச்சர அது என்ன ஆசைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை நல்லா ட்ரா பண்ணும். விடு விடு அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைய எல்லா ஃபீல்ட்லயும் போடணும்னு நினைப்பாங்க. லைக் ஒரு பாஸ்கெட் பாலோ, ஃபுட்பாலோ, டென்னிஸோ, ஸ்கர்ட்டிங்கோ, மியூசிக்கோ, அப்புறம் லாங்குவேஜஸ் கிளாஸோ, ஸோ மல்டி கிளாஸஸ்ல போடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா, ஃப்ரீயா விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. ஆப்வியஸ்லி வீட்ல வந்தா பெரியவங்க நாடகம் பார்த்துட்ருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும்னா, எனக்கு ஒரே மூட் அவுட்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னும். ஒரு ஏஜுக்கு மேல போற காலேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குற அந்த ப்ரெஷர்ல அவங்க ஃபோன்லேயே தான் இருக்கிறாங்க. இன்ஸ்டால தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட "என்ன ரொம்ப தொல்ல பண்ணாதம்மா, நான் எனக்கு அவுட் ஆஃப் மூட்ல இருக்கேன்" அப்படின்றாங்க. பெரியவங்க பார்த்தீங்கன்னா, வேலையில டார்கெட் குடுத்துறாங்க. ஒரு டாக்டர்ஸ்க்கு கூட டார்கெட் இருக்கு. அப்போ சாதாரண கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அதுக்கு மேல டார்கெட்ஸ் இருக்கு. அப்ப எல்லாருமே அந்த டார்கெட்ட நோக்கி ஓடிட்டே இருக்கும்போது, ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவுட் பர்ஸ்ட் ஆகும்பொழுது டிப்ரஷன்ல ஒண்ணு கேம் விளையாடுறாங்க. அப்படி இல்லன்னாக்கா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நமக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குமோ, அத ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது மனசார செய்யறதுக்கு நம்மள நாமே தயார்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்லா பாடுவீங்கன்னா, நல்லா வாய விட்டு சத்தமா பாடுங்க. யார் கிண்டல் பண்றத பத்தி கவல நமக்கு கிடையாது. நமக்கு புடிச்சத நம்ம செய்றோம். நீங்க நல்லா ட்ராயிங் வரைவீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத வரைங்க. நீங்க நல்லா குக் பண்ணுவீங்கன்னா, நீங்க என்ன பிடிக்குதோ சமைங்க. இல்ல மாடியில ஒரு சின்ன வாக் போறீங்களா, மேல நேச்சர பார்த்துக்கிட்டு, கிளவுட்ஸு, பறவைங்க, இல்ல நைட் டைம்ல மூன பார்த்துட்டு வாக் பண்ணுங்க. டிரைவிங் பிடிக்குமா? சைக்கிளிங் பிடிக்குமா? கோயிலுக்கு போறது பிடிக்குமா? பூ கட்டுறது பிடிக்குமா? ஆனா, மொபைல் ஃபோன எடுக்காதீங்க. திரும்ப திரும்ப அதிலேயே உட்காந்துக்கிட்டு, உங்க டைம வேஸ்ட் பண்ணி, திரும்ப திரும்ப ஒரு ப்ரெஷருக்கு ஆளாகாதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. இயற்கை நமக்கு நெறைய கொடை குடுத்துருக்கு. நெறைய வளங்கள் இருக்கு. நாம அதில அமைதிய தேடுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ற வார்த்தைகள கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நாமளே மாத்திப்போம். அதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு தெரப்பீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. நம்ம உடம்பே அழகான ஒரு மருத்துவத்த தனக்குத்தானே ஹீல் பண்ணிக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. தயவு செஞ்சு அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. 5 நிமிஷம்ன்றது அப்புறம் 10, 10ன்றது 15 நிமிஷம் அப்படி மெதுவா உங்கள நீங்களே சந்தோஷப்படுத்திக்கோங்க. அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் வந்துருவீங்க. நன்றி, வணக்கம்.